வணக்கம். டூல் போஸ்டை சரி செய்தல் குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பதிவின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பதிவின் முடிவில் உங்களால் முடியும் படகு நேரியல் உதவியுடன் சரியான மைய உயரத்தை அமைக்கவும், நன்றாக சரி செய்தல் திருகு உதவியுடன் சரியான மைய உயரத்தை அமைக்கவும், பேக்கிங் துண்டு மூலம் சரியான மைய உயரத்தை அமைக்கவும். கருவி இடுகை இது கலவை ஓய்வு மீது ஏற்றப்பட்ட மற்றும் வெட்டுக்கருவிகள் மற்றும் கருவி வைத்திருப்பவர்கள் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு வகையான கருவி இடுகைகள் உள்ளன. சிங்கிள் வே டூல் போஸ்ட், குவிக் சேஞ்ச் டூல் போஸ்ட் அண்ட் 4-வே டூல் போஸ்ட். இந்த பயிற்சியை நடத்துவதற்கான தேவையான கருவிகள்: சிங்கிள் வே டூல் போஸ்ட், குவிக் சேஞ்ச் டூல் போஸ்ட், 4-வே டூல் போஸ்ட், சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், போட் பீஸ், டயல் கேஜ் அண்ட் ஷிம்ஸ். ஒற்றை வழி கருவி இடுகையில் கருவியின் உயரத்தை சரிசெய்ய இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். கருவிக்கு பின் அமரும் முகத்தை சுத்தம் செய்யவும். கருவி படகுத்துண்டில் நிலைநிறுத்தப்பட்டு திருகு மூலம் இறுக்கப்படுகின்றது. கருவி முனையின் மைய உயரத்தை ராக்கர் ஆர்ம் மற்றும் ரிங் பேஸ் உதவியுடன் சரி செய்யலாம். கருவி இடுகையில் ஒரு கருவியை மட்டுமே சரி செய்ய முடியும். கருவி ஒரே ஒரு திருகு மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது. மைய உயரத்தை டயல் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். மைய உயரம் படகுத்துண்டு மூலம் சரி செய்யப்படுகிறது. விரைவாக மாற்றும் கருவி இடுகையில் கருவியின் உயரத்தை சரிசெய்ய இப்போது கற்றுக்கொள்வோம். டூல் போஸ்ட் மற்றும் டூல் ஹோல்டரை சுத்தம் செய்யவும். கருவி டூல் ஹோல்டரில் பொருத்தப்பட்டு மையத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுகிறது. மைய உயரத்தை டயல் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். மைய உயரம் நன்றாக சரிசெய்தல் திருகு உதவியுடன் சரி செய்யப்படுகிறது. டூல் போஸ்ட் கருவியை வைத்திருப்பதற்கான சிறந்த விறைப்புத்தன்மையை கொண்டுள்ளது. டயல் கேஜ் மூலம் மைய உயரத்தை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும். நான்கு வழி கருவி இடுகையில் கருவியின் உயரத்தை சரிசெய்ய இப்போது கற்றுக்கொள்வோம். டூல் போஸ்ட் இருக்கை முகத்தை சுத்தம் செய்து ஷிம்களை அமரும் முகத்தில் வைக்கவும். உயரத்தை சரிசெய்ய குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஷிம்களை பயன்படுத்தவும். இருக்கை முகத்தின் விளிம்பில் ஷிம்கள் கழுவப்பட வேண்டும். டூல் போஸ்டில் கருவியை ஷிம்களில் வைக்கவும். கருவியை அமரும் முகத்தின் சுவருக்கு எதிராக வைக்கவும். கருவி இடுகையின் மையத்திருகு மூலம் கருவியை இறுக்கவும்.
மைய உயரத்தை டயல் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். ஷிம்களை அகற்றவும் அல்லது சேர்க்கவும் மற்றும் கருவி மைய திருகு மூலம் இறுக்கப்படும் போது உயரத்தை சரிபார்க்கவும். மற்ற 2 டூல் ஹோல்டிங் திருகுகளை மாறி மாறி அதே அளவு அழுத்தத்தை பயன்படுத்தி இறுக்கவும். 2 திருகுகளும் முழு பிடிப்பு அழுத்தத்தை கொண்டிருக்கும் போது மையத்தை கவனமாக இறுக்கவும். டயல் கேஜ் மூலம் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கவும். மறுபரிசீலனை செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம்: படகு நேரியல் உதவியுடன் சரியான மைய உயரத்தை அமைக்கவும், நன்றாக சரிசெய்தல் திருகு உதவியுடன் சரியான மைய உயரத்தை அமைக்கவும், பேக்கிங் துண்டு மூலம் சரியான மைய உயரத்தை அமைக்கவும். எனவே டூல் போஸ்டை சரிசெய்தல் குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.